மனநிலை மாற்றம், மைண்ட் செட் சேஞ்சிங் இது எல்லாமே லைஃப்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான முக்கியம். நீங்க வந்துட்டு லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவாக தான் இதை கிளிக் பண்ணி லைஃபே போர் அடிக்குது, எதுக்கு வாழ்கிறோன்னு தோணுது அப்படின்ற எல்லாத்தையும் போதும் நம்ம அப்சர்வ் பண்ணி மேலே மேலே போயிட்டே இருக்கலாம். 90% 95% அளவு பீப்புள்ஸுக்கு கண்டிப்பாக மனமாற்றம்ன்றது தேவை. ரெண்டு கேட்டகரியில் இருக்க பீப்புள்ஸ் ரெண்டு பேருக்குமே நீங்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்களோட மைண்டு எதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது உங்களுக்கு மட்டும் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மைண்ட் செட் சேஞ்சிங் வீடியோ தான். மனநிலை மாற்றம் ஏன் தேவை அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ரொம்ப கவலையாக இருக்கீங்க, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, எனக்கு லைஃபே எதுக்குடா வாழ்கிறோன்னு தோணுது, லைஃபே வெறுத்து போச்சு, எதுக்காக லைஃபே இருக்குதுன்னு எனக்கு தெரில, எனக்கு ரொம்பவே ஏன்னே தெரியல, என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, லைஃபே எனக்கு போர் அடிக்குது, இந்த லைஃப் எனக்கு செட் ஆகுமானே தெரில, இந்த லைஃப்பை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது, நானே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்றவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவாக தான் இதை கிளிக் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ கேட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் லைஃப்க்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பாவது நீங்கள் எடுப்பீங்க. அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிற அளவுக்காவது ஒரு ஸ்டெப்ஸ் நான் கொடுப்பேன். சேஞ்சிங், மனசு மாற்றம் அப்படிங்கிறது லைஃப்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். இதை நம்ம கரெக்டாக டீல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம அப்சர்வ் பண்ணி மேலே மேலே போயிட்டே இருக்கலாம். நம்ம லைஃப் எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகுமே தவிர ஃபெயிலியரே இருக்காது, ஷோராக நான் சொல்வேன். நம்ம மனசை நம்ம உணர்த்தணும். நம்ம மைண்ட் என்ன யோசிக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மைண்டு யோசிக்கிறத தான் நம்ம மனசு வந்துட்டு கேட்கும். மைண்டு ரிலாக்ஸ் ஆகினாலும் மனசு ரிலாக்ஸாக இருக்காது, மனசு ரிலாக்ஸ் ஆகினாலும் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காது. மைண்ட் செட் சேஞ்சிங்கிறது கண்டிப்பாக லைஃப்பில் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு 90% 95% அளவு பீப்புள்ஸுக்கு கண்டிப்பாக மனமாற்றம்ன்றது தேவைப்படும். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறவங்களே உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாருன்றது உங்களுக்கே உணர முடியும், நீங்கள் யாருன்றது உங்களால் உணர முடியும். அந்த மாதிரி ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போது. மனசை சேஞ்ச் பண்ணி லைஃப்பில் எப்படி முன்னேறலான்றதை வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைண்டுங்கிறது வேற, மனசுங்கிறது வேற கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். பட் உணர்வுகள் வேற வேற. மனசுங்கிறது வேற, மைண்டுங்கிறது வேற. மைண்டு அப்படிங்கிறது பிரெயின்ல இருந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம், மனசுன்றது ஹார்ட்ல இருந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதையும் மைண்டு வந்துட்டு யோசிக்கும், மனசு வந்துட்டு அதை உணரும். இது ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்துட்டு லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு போக முடியும். மைண்ட் அப்படிங்கிறது லாகின் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை எரேஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு லாகின் பண்ணிடும். பட் மனசுங்கிறது அதை ஏற்றுக்காது. மனசுங்கிறது ஒரு உள் உணர்வு அப்படின்னு சொல்கிறோம்ல. என்னதான் மைண்டை வந்துட்டு நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் டைவெர்ட் பண்ணாலும் நம்ம மனசு வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாகவே இருக்காது, கஷ்டமாகவே ஃபீல் ஆகும். அது மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக எமோஷ்னலாக இருக்கும். மைண்ட் அப்படிங்கிறது எமோஷ்னலாக ஃபீல் ஆகும். ரெண்டுமே யோசிக்கிறது ஒன்று தான். பிரெயின் வந்துட்டு பிரெயின் சைடு யோசிக்கும், மைண்ட் அப்படிங்கிறது பிரெயின் சைட்லேருந்து யோசிக்கும். மனசு அப்படின்றது ஹார்ட் சைடில் இருந்து யோசிக்கும். பிரெயின் இல்லைனா ஹார்ட் இல்லை, ஹார்ட் இல்லைனா பிரெயின் இல்லை. ரெண்டுமே நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணோம்னா மட்டும்தான். பிரெயினை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் மனசு வந்துட்டு சேஞ்ச் ஆகும். மனசு சேஞ்ச் பண்ணால் பிரெயினை சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ரெண்டுமே வெவ்வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். இப்படி ஆண் பெண், இந்த உலகத்தில் வந்துட்டு ஆண் பெண், இயற்கை, இறப்பு, பிறப்பு, இறப்பு, மழை, வெயில் அப்படின்னு டபுள் மீனிங் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு விஷயத்தை பிரிக்கவே முடியாது பார்த்தீங்களா? அது மாதிரி தான் மனசையும் ஹார்ட்டையும் பிரிக்கவே முடியாது. ஹார்ட் இல்லாமல் பிரெயினுக்கு வேலை இல்லை, பிரெயின் இல்லைன்னா ஹார்ட்டுக்கு வேலை இல்லை. உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம மனசு உங்களுக்கு இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ரொம்ப கவலையாக இருக்கீங்க. பட் இதில் நீங்கள் எந்த கேட்டகரி பீப்புள், நீங்கள் எந்த கேட்டகரி பீப்புள் அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களே உணரணும், நீங்கள் யாருன்றதை நீங்கள் உணரணும். ஓகேங்களா? இப்போது இந்த ரெண்டு கேட்டகரியாக நான் இப்போ 2 பர்சன் சொல்கிறேன், 2 கேட்டகரியாக பிரிக்கிறேன். இவர் வந்துட்டு இங்கிட்டு ஒரு பர்சன் இருக்காரு, ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் பீப்புள். இங்கிட்டு இருக்கவர் ஃபிக்ஸட் மைண்ட் செட் பீப்புள், இங்கிட்டு இருக்கவர் க்ரோத் மைண்ட் செட் பீப்புள். ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இப்படி தான், நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், என்னை வந்துட்டு யாராலையும் மாற்ற முடியாது, என்னை யாரும் மாற்றாதீங்க, அந்த மாதிரி வந்துட்டு தன்னை மட்டுமே யோசிப்பார். ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் பீப்புள் அவர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அவரை மாற்றிக்கவே மாட்டார், மாற்றிக்கவும் முடியாது அவரால், அது மனசு ஏற்றுக்காது. பட் க்ரோத் மைண்ட் செட் பீப்புள் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, சேம் விஷயம் தான். அவர் என்ன பண்ணுவார், நம்ம கொஞ்சம் முயற்சி செய்து பார்க்கலாமே, நம்ம இந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து தான் பார்க்கலாமே,
நம்ம நம்ம வந்துட்டு கொஞ்சம் அவங்க சொல்கிறதையும் கேட்போமே அப்படின்னு யோசிக்கிற வந்துட்டு அவர் வந்துட்டு க்ரோத் மைண்ட் செட் பீப்புளில் வருவார். பட் இவர் வந்துட்டு நான் இப்படி தான், நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், என்னால் முடியாது அப்படின்னு பட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அவர் வந்துட்டு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் பீப்புளாக இருப்பார். நம்ம வீடியோ இந்த கேட்டகரியில் இருக்க பீப்புள்ஸ் 2 பேருக்குமே பிறந்தோம். இதில் நீங்கள் எந்த கேட்டகரின்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் 2 பேருமே பாசிட்டிவ் திங்கிங் எதிர்பார்த்து தான் வந்திருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் தான் பார்க்க போகிறோம். நெகட்டிவ் திங்ஸ் எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது. வந்துட்டு செல்ஃபாக ஆன்சர் பண்ணி சொல்லி பழகுங்க. நீங்கள் வந்துட்டு செல்ஃபாக ஆன்சர் பண்ண சொல்லி பழகுங்க. நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் வந்துட்டு உங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக இப்படியே இல்லாமல் முடியாது அப்படின்ற பதிலும் இல்லாமல் டேரெக்டாக இதே மாதிரியே இல்லாமல் கொஞ்சம் மாற்றங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுங்க. நீங்கள் தான் மாறணுமே தவிர உங்களே சுற்றி இருக்குங்களோ நீங்கள் வந்துட்டு மாற்றணும்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் இருக்க இடத்த வேணால் நீங்கள் மாற்றிக்கலாமே தவிர நீங்கள் உங்களே சுற்றி இருக்கவங்க எல்லாமே எனக்காக மாறணும் அப்படிங்கிறத ஷெல்ஃபிஷான ஒரு எண்ணம். அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் ஒதுங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கு பிடிக்கல என்னால் மாற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் போக்கில் நீங்கள் போயிருங்க. அவங்களே நீங்கள் மாற்றணும்னு நினைக்காதீங்க. அவங்க அப்படி தான் அப்படின்ற மாதிரி போயிருங்க. ஸோ இப்போ பாசிட்டிவ் திங்க் வேணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் வந்து ரொம்ப கவலை கஷ்டம் ஸ்ட்ரெஸ்ஸு டெய்லி ரொட்டீன் அதையே நான் பண்ணுறேன் அப்படின்றவங்களாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு நான் தூங்கி எழுந்திரிக்கிறேன்னு சொல்கிறேன். தூங்கி எழுந்திரிச்சோடனே டெய்லி எப்போவும் போலே ப்ரெஷ் பண்ண போகாதீங்க. ஸோ மைல்டாக ஒரு வாக் போயிட்டு மைல்டாக ஒரு நல்ல இயற்கையான ஒரு சூழலில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் வைப் இருக்க மாதிரி ஒரு நல்ல சாங் போட்டுட்டு அதை கேட்டுக்கிட்டே நீங்கள் அடுத்த டீ காஃபி போட்டு குடிச்சிட்டு பிரிஸ்காக இருங்க. எப்போவுமே நீங்கள் வந்துட்டு சோகமாக டல்லாக கோவமாக இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி இருக்காமல் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்து பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கவங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ் கூடயா இருங்க. உங்கள் கூட பாசிட்டிவ்லேயே இருப்பாங்க. பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட வந்துட்டு உங்களை தாழ்த்தி பேசாமல் உங்களை பாசிட்டிவாக மேலே கொண்டு போக பேசுவாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீப்புள்ஸ் கூட மேக்ஸிமம் அட்டாச் ஆகுங்க. கோலை ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு எப்போவுமே நான் வீட்டை கூட்டிகிட்டு பாத்திரம் விளக்கிட்டு எங்கள் குழந்தைங்கள பார்த்துட்டு நான் இதே மாதிரி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணாமல் எப்போவுமே இதே ரொட்டீன் நான் தூங்கி எழுந்திரிச்சு அவருக்கு வேலைக்கு சமைச்சு கொடுத்துட்டு சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்கதான் என்னோட ஒர்க் அப்படின்னு இல்லாமல் ஸோ நம்மளும் எதனா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. நம்ம எதனா ஒன்று பண்ணணும்னு யோசிக்கிறவங்க தான் இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஓகே, அதை அப்செட் பண்ணுறேன் நான். பட் வந்துட்டு அந்த மாதிரி இல்லாதவங்க அந்த மாதிரி யோசிச்சுட்டு ஸோ உங்களால் எதனா ஒரு விஷயம் முடியும்ல. நமக்கு எதுவுமே முடியாது, நம்மளே அதை வந்துட்டு நம்மளே அதை ஃபிக்ஸ் பண்ணிக்காமல் நமக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கும். நம்ம படிக்கும்போது நீ இந்த விஷயம் நீ நல்லா பண்ணுற, நீ நல்லா ஹேண்ட் ரைட்டிங் பண்ணுற, நீ நல்லா வந்துட்டு பேசுகிற, நீ வந்துட்டு நல்லா மெஹந்தி போடுற, என்னெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் நல்லா டிசைன் போடுவேன், நல்லா மெஹந்தி போடுறேன், நல்லா வாய் பேசுகிறேன் அப்படின்றது நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதவே ஏன் நான் ஸ்கில்லாக மாற்றிக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதை தவிர நான் மற்றபடி நான் எதுவுமே யோசிக்கலை. இதில் வந்து காசு வரும் அப்படின்றத நான் 2வது பட்சமாக தான் யோசிச்சேனே தவிர நான் நிறைய பேசுகிறதுன்றதை வந்துட்டு மற்றவங்களுக்கு அது இரிட்டேட்டிங்காக இருக்கக்கூடாது. ஸோ என்னோட பேச்சையும் கேட்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, நான் பேசுகிறதையும் கேட்க இன்னும் நிறைய பேர் எனக்குன்ற ஒரு லைக் பண்ணுற பீப்புள்ஸ் இருப்பாங்களா, அவங்கள தேடிட்டு தான் நான் இந்த வீடியோ போடனே தவிர நான் நிறைய டைம் பேசலாம் இவனும் பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னுவாங்க. அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை. சரி ஓகே, அதான் நம்ம ஸ்கில்லாக மாற்றணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் அந்த இடத்துக்குள்ளே இறங்கியிருக்கேனே தவிர நான் வேறு எதுவுமே நான் யோசிக்கவே கிடையாது. எனக்கு இதில் பணம் வருது வரல அது 2வது பட்சம். நான் நிறையா பேசுகிறேன்னா நான் ரிலாக்ஸாக இருக்கேன். இதில் எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும். நான் பேசி போட்ட வீடியோக்கு எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட் வந்திருக்கு, இவங்க சுற்றி இருக்கவங்களும் என்ன நான் நிறையா பேசுகிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். நான் பேசுகிறதையும் கேட்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அது மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்கில் இருந்தால் நீங்கள் யூடியூப் சேனல் போடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக வந்துட்டு உங்களுக்கு மெஹந்தி தெரியுமா, மெஹந்தி போட்டு அந்த ஸ்கில்லை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எப்போவுமே உங்களை பிஸியாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் ஏன் நெகட்டிவாக அவங்க பேசுகிறத நீங்கள் ஏன் யோசிக்கணும்? அதை மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க. ரிலாக்ஸாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எப்போவுமே கோல் ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். நீங்கள் இதுதான் நான் வந்துட்டு இப்போ யூடியூப் தான் நம்ம கோல். இதில் வச்சு நல்லபடியாக நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஃபேமிலி மேலே போகணும் அப்படின்னு தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வரும். ஆரி கிளாஸ் ஒர்க் தேவைப்படுறவங்க நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் நினச்சதை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட கேட்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களே பிடிச்சிருக்க பர்சன் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக உங்களை செய்கிறதுக்கு அப்சர்வ் பண்ணுவார். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு நான் அதை செய்கிறேன் உங்கள்கிட்ட ஒபீடியன் கேளுங்க, தப்பு கிடையாது. பட் அதே வந்துட்டு அவர் சொன்னாதான் அதை செய்யணும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, அது தப்பு.
அதுக்காக போய் நீங்கள் அவர்கிட்ட சண்டைலாம் போடாதீங்க. நான் இதை அவன் பண்ணியே தீர்வேன்னு சொல்லாதீங்க. அவங்களுக்குன்னு அவங்க மைண்ட் செட்டில் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஏன் நம்மளே வந்துட்டு இந்த விஷயம் செய்ய விட மாட்டாங்க அப்படின்னு அவங்களோட ஒபீடியனையுமே நீங்கள் கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற அவங்களோட கருத்துக்களையும் நீங்கள் கேட்டு அதையும் உள்வாங்குங்க. அதை அப்செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்செட் பண்ணுங்கள். அப்செட் பண்ணலையா நாளைக்கு சேரேன்ப்பா அப்படின்னு நீங்கள் ரெக்வஸ்ட்டாக கேளுங்க. கோல் செட் பண்ணி ஒரு இடத்துக்கு நம்ம நின்னாச்சு, நான் இதை தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நம்மளே கீழே தள்ளி விடுறதுக்காக இருப்பாங்க. ஸோ அந்த பீப்புள்ஸுக்கு நீங்கள் எப்போவுமே அவாய்ட் பண்ணாதீங்க. ஸோ அந்த பீப்புள்ஸ் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றுறவங்க, நம்மளை குறை சொல்கிறவங்களால தான் நம்ம மேலே போகணும் நம்மளுக்கே ஒரு எண்ணம் வரும். ஸோ அது அவங்க வந்துட்டு தப்பானவங்க நீங்கள் டாமினேட் பண்ணாதீங்க. அவங்க வந்துட்டு தப்பு, அவங்க எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. அவங்கள தான் மெயினாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும். ஏன்னா அவங்க தான் உங்களோட தப்பை சுட்டி காட்டுறாங்கல்ல, அதனால் உங்களுக்கு அவங்கள தான் மெயினாக பிடிக்கணும். ஸோ அவங்கள வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. பட் அவங்க இருக்க இடத்துல நீங்கள் இருக்க வேணாம். பாசிட்டிவாக இருப்பாங்க பார்த்தீங்களா, பாசிட்டிவாக உன்னால் முடியும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் நமக்குன்னு ஒரு நம்ம ஃப்ரெண்டோ நம்ம ஹஸ்பண்டோ நம்ம அம்மா அப்பாவோ இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னங்க இதை நான் செஞ்சுருக்கேங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்கள் பேபிகிட்ட காட்டுங்க, எங்கள் அம்மா இவ்வளோ அழகாக க்ரியேட்டிவிட்டியாக இது இப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா ட்ராயிங் பண்ணியிருக்கீங்க, நல்ல ஒரு மெஹந்தி போட்டிருக்கீங்க அப்படின்னு அதை அழகாக கன்வெர்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளை பாசிட்டிவாக அவங்கள்ட்ட ஹாப்பியாக வச்சுக்குவாங்க. ஸோ அவங்க சொல்லும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன ஹாப்பி வரும். ரொம்ப பெரிய ஹாப்பியில் வேணும், சின்ன ஹாப்பி வந்தாலே போதும். மனசை எப்போவுமே கஷ்டமாகவும் கவலையாகவும் ஓவர் திங்கிங்காகவும் வச்சுக்காதீங்க. ஸோ நீங்கள் ரிலாக்ஸபிளாக விடுங்க. நீங்கள் வந்துட்டு நான் இந்த தவறு செஞ்சுட்டேன், நான் இந்த தப்பு செய்கிறேன், இந்த விஷயம் நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு, நான் இந்த தப்பை செஞ்சேன், எப்படி திருத்திக்கலாம், எப்படி அதை வந்துட்டு மாற்றிக்கலாம் அப்படின்றத யோசிங்க. நீங்கள் வந்துட்டு எப்போவுமே ஒரு நெகட்டிவாக இருக்கவங்கள்ட்ட இருக்காதீங்க. நல்லா மைல்டு வாக் போங்க. உங்களை நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தான் தெரியுமே தவிர சுற்றி இருக்கவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. உங்களால் மற்றவங்க மாறணும்னு நினைக்காதீங்க. நீங்களாக இருங்க, அவங்களா இருக்கட்டும். அவங்க இருக்கிறத நீங்கள் அப்செட் பண்ண முடிஞ்சா அப்செட் பண்ணுங்கள். அப்செட் பண்ண முடியல நீ அப்படி தான் அப்படின்ட்டு போயிருங்க. ஏன் லைஃப்பை ஒரு பிரச்சனையாக நம்ம மாற்றிக்கணும். ஸோ நீங்கள் எப்போவுமே பிஸியாக இருக்கிறதே உங்களோட மைண்ட் சேஞ்சுக்கான பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். எனக்கு பேசுறது நிறைய பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். அதுக்கு சும்மாச்சிக்கு பேசுகிறீங்கனாலும் வீட்டில் சண்டை வந்துடும், அதையும் பார்த்துக்கோங்க. கேர்ள்ஸுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணலாம். மேக்ஸிமம் மென்ஸ் எல்லாமே பிஸி மேன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க எப்போவுமே பிஸியாக தான் இருப்பாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் இத்தனை ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். நீங்கள் மைண்ட் சேஞ்ச் அப்படிங்கிறதே இந்த லைஃப்பில் ரொம்ப கீன்றதே லைஃபுக்கு ஒரு கீன்றதே மைண்ட் சேஞ்சிங் தான். மனசு மாற்றமும் மன மாற்றமும் ரொம்பவே தேவை. மனசு சேஞ்ச் பண்ணுறது மைண்டை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப அவசியம். நான் இப்போ ஜஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இப்போ மனநிலை மாற்றம் அப்படிங்கிறோம்ல, அதனால அவங்களோட லைஃப் எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளா சொல்கிறேன், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா படிக்கிறாரு. ஆவரேஜ் ஒரு ஸ்டூடெண்ட் தான், நல்லா படிப்பார். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பார். நல்லா படிக்கிறவங்களும் இருக்காங்க, நல்லா படிக்காதவங்களும் இருக்காங்க. இவர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பட் இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் டைமில் சுத்தமாகவே படிக்க விடுறேன். நான் நல்லா படிச்சிருவேன், நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நான் எப்படியோ ஒன்று பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. பட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவர் ஃபெயில் ஆகிட்டார். அப்போ அவர் என்ன யோசிக்கணும்னா, ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு விட்டுட்டு போகாமல் இன்னும் டெய்லி அவரோட தப்பை உணர்ந்து இன்னும் மேலும் ஒரு 2 மணி நேரம் எஃபெக்ட் போட்டு படிக்கிறாரு. ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டே ஒரு 2 மணி நேரம் மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கிறாரு. பட் அதே பர்சன் தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டால், ஃப்ரீயாக நெக்ஸ்ட்டு டாப் 10 லிஸ்ட்டில் வந்துடுறாரு. ஓகேங்களா? ஸோ அவங்க கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உக்காந்து பாசிட்டிவாக பேசுகிறவங்க கூட உக்காந்துருந்தனால இவருக்கு வந்துட்டு இவருமே டாப் 10க்கு போயிட்டாரு. இன்னும் நல்லா படிக்கிறாரு, நல்ல ஒரு ஜாப்க்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு 5 or 6 இயர்ஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு ஜாப்பில் இருக்கும்போது யோசிக்கிறாரு, நான் அந்த இடத்துல உக்காந்துருந்தேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி நான் உக்காந்துருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி எனக்கு இந்த லைஃப் வந்திருக்காது அப்படின்றத அவர் யோசிக்கிறாரு. ஸோ இதுதான் மைண்டு மாற்றம், மனசு மாற்றம் சேஞ்சிங்கே தவிர நீங்கள் இருந்துக்கிட்டே பண்ணுறத பண்ணிக்கிட்டே எப்பவும் போலே இருந்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆகவே டெய்லியும் கொஞ்சம் சின்ன ஸ்டெப்ஸ் எடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகலாமே தவிர ஒரேடிய ராக்கெட் வேகத்தில் மேலே ஏற முடியாது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச காடோ ஒரு பொருளோ ஏதோ ஒரு இடமோ வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு முருகன் பிடிக்கும். ஸோ அவங்க முருகன் இருக்காரு, எனக்கு வயசாயிடுச்சு, நல்லா நான் படி ஏறி போகிறேன். பாதி படியில் வந்துட்டு நான் நின்றுட்டு அவரை போய் பார்க்க முடியாது. நான் ஆசைப்பட்டது அந்த முருகனை போய் நான் பார்த்தே ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். பட் என்னால் வந்துட்டு எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, என்னால் ஏற முடியல. நான் என்ன பண்ண முடியும்? எப்படியோ ஒன்று சாமியை போய் பார்த்துட்டு தான் வெளியே வந்தே ஆகணுன்ட்டு போகல.
கண்டிப்பாக சாமியை பார்க்க போனாங்க பாதிலே வர மாட்டாங்க, பார்த்துட்டு தானே வருவோம். அதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயம் கோல் வச்சுட்டோம் அப்படின்னா நிறைய தடங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் அதையும் நம்ம அப்செட் பண்ணிவிட்டு மேலே ஏறி போய்கிட்டே தான் இருக்கணுமே தவிர கீழே இறங்கவே கூடாது. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லைஃப் கதையாக சொல்கிறேன். லைஃப் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்காரு. ஒரு பிஸ்னஸ் மேனாவோ, ஒரு கலெக்டராகவோ, ஒரு டீச்சராகவோ அவருக்கு பிடிச்ச ஒரு கோல்ல நல்லா ரிலாக்ஸாக செட்டில். ரெண்டாவது நான் ஒரு டிப்ஸ் சொல்லட்டேன். அவர் என்ன பண்ணலாம், அவங்க வந்துட்டு ஒரு உமனோ ஒரு மென்னோ வச்சுக்கலாம். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, அவங்க நல்ல குண்டாக இருக்காங்க, நல்ல வெயிட்டாக இருக்காங்க, ஒரு 150 கிலோ இருக்காங்கன்னு வைங்க. 150 கிலோ இருக்காங்க. டெய்லி அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க. ஆனால் வெயிட் லாஸ் ஆகணுன்றதை மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர அதுக்கான ஸ்டெப் வந்துட்டு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கல. ஒரு ஏடியாக பெருசாக அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சாப்பிடாமே விட்டுறாங்க, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிடுறாங்க, நல்லா தண்ணி குடிக்கிறாங்க, சும்மா குட்டி குட்டி ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பெருசாக உடம்புக்கு தேவையானதை எடுத்துக்காமல் அவங்களுக்கு வந்துட்டு உடம்பு வீக் ஆகிடுது. கடைசியாக அவங்களோட வெயிட் லாஸ் ஆகவே இல்லை. அந்த டைமிங்க்கு மட்டும் லாஸ் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு தவிர அவங்களோட வெயிட் ஃபுல்லாகவே லாஸ் ஆகவே கிடையாது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்மளால் வெயிட் லாஸ் ஆக முடியும்னு முடங்கி உக்காராமல் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக உக்காந்து யோசிச்சார், எதனால வெயிட் வந்துட்டு லாஸ் ஆகுது, வெயிட் வந்துட்டு எதனால லாஸ் ஆகலை அப்படின்றத அவங்க வந்துட்டு யோசிச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா டெய்லியும் சாப்பிட்ற ஃபுட்டில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க, டெய்லியும் வந்துட்டு ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு டெய்லியும் நார்மல் ஃபுட்டு மீடியமாக ரொம்பவும் சாப்பிடாம வயிறு ஃபுல்லாக சாப்பிடாம மீடியமாக சாப்பிட்டுட்டு மீடியமாக மைல்டாக ஒரு வாக் போயிட்டு மைண்டை வந்துட்டு ரிலாக்ஸாக வச்சுட்டு அவங்களால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஒர்க் பண்ணதுலேயே அவங்களோட வெயிட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு 6 மந்த்லேயே 30K 20Kன்றதை அவங்க வந்துட்டு லெஸ் பண்ணிடுறாங்க. அதை நினச்சா அவங்க ஹாப்பி ஆகிறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களோட மைண்டுமே வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பர்சன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப ஏழ்மை குடும்பத்துலேருந்து இருக்கார். பட் அவருக்கு வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. பட் அவரால் பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதையும் மீறி அவர் என்ன பண்ணுறாரு, அவரால் முடிஞ்ச அவர் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி அந்த பிஸ்னஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் என்ன யோசிக்கிறாருன்னா ரொம்ப நான் கஷ்டப்படாமல் மேலாட்ட ஒரு மைல்டாக நான் சம்பாதிக்கணும், உடம்பு வந்துட்டு நான் கஷ்டப்படுத்தாமல் சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறாரு. பட் அவரால் அது முடியல, லாஸ் ஆகிறாரு. பட் லாஸ் ஆனாலும் அவரை சுற்றி இருக்க ரிலேட்டிவ்ல என்ன சொல்கிறாங்க, உனக்கு தேவையா இதெல்லாம், நீ எதுக்கு இதெல்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அப்பயும் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸையோ அவரோட கோல் அவர் விடவே கிடையாது. மீண்டும் திருப்பியும் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட அவர் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு அவர் கஸ்டமர்கிட்ட வந்துட்டு ஸ்வீட் பேக் கேட்குறாரு. நான் இதில் எதனா குறை இருந்தால் சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிட்டு உங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை அப்செட் பண்ணிவிட்டு இவர் அந்த தப்பெல்லாம் உணர்ந்து மாற்றி அதை செஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பிஸ்னஸில் வந்துட்டு அந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ ஒரு ஹோம்மேட் ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று அவர் செஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஒரு 1 or 2 இயர்ஸ்லேயே அவர் டாப் 10 பணக்காரவங்க லிஸ்ட்டில் போய் ஜாயின்ட் ஆகிடுறாரு. ஸோ எல்லாமே நம்மளோட மனசை தான். அவர் நினச்சிருந்தா ஏழ்மையாகவே இருந்திருக்கலாம், மற்றவங்க சொன்னதை நினச்சி அவர் ஏழையாகவே இருந்திருக்கலாம். பட் அவர் அந்த மாதிரி ஏன் பண்ணலை அப்படின்றதான் யோசிங்க. எல்லாமே வந்துட்டு மனநிலை மைண்ட் செட் சேஞ்சுன்றது தேவை. யார் அப்படின்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்களோட மைண்டு எதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது உங்களுக்கு மட்டும் தெரியும். நல்லா வாக் போங்க, நல்லா சாங் கேளுங்க, பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, உங்களையும் நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயமும் நெகட்டிவ் திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. மெயினாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன 3 மெம்பர்ஸில் அந்த ஸ்டூடெண்ட் நினச்சிருந்தா அவன் வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டு ஏதோ ஒரு ஜாப்க்கு போயிருந்துருக்கலாம். அதே மாதிரி அந்த மென்னோ உமனோ நினச்சிருந்தா அவங்க வெயிட் லாஸ் பண்ணாமல் இன்னும் உடல் பருமன் ஆகிட்டே போயிருந்துருக்கலாம், வெயிட் கெயின் ஆகிட்டே போயிருந்துருக்கலாம். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் மேன் நினச்சிருந்தாருன்னா ஏழ்மை குடும்பத்தில் இருந்தவர் ஏழ்மையாகவே இருந்திருக்கலாம். பட் ஏன் அவங்களாம் முன்னேறினாங்க, எப்படி முன்னேற முடியும்? இப்போ நான் மெயினாக எதுக்காக வந்தேன் அப்படின்னா யூடியூப் சேனலில் நமக்கும் ஒரு க்ரோ வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். க்ரோ ஆகுமா ஆக மாட்டோமா அப்படின்றது தெரியாது. பட் நான் வந்துட்டு நல்லபடியாக ஒரு கோல் வச்சு தான் மேலே வந்திருக்கேன். நல்லபடியாக நம்ம டெய்லி இவ்வளோ வீடியோஸ் போடணும், நம்ம இத்தனை வீக்லி இவ்வளோ வீடியோ போடணும், இவ்வளோ ஷார்ட்ஸ் போடணும். நம்ம வந்துட்டு இத்தனை மந்த் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். நமக்கு கிடைக்கிற ஆடியன்ஸ் கிடச்சிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நமக்கும் இன்கம் வரும் அப்படின்னு நான் ஒரு கோல் செட் பண்ணி தான் வந்திருக்கேன். எனக்கு எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுது,
எதுவுமே எனக்கு தெரிய போகிறது கிடையாது. பட் நான் ஒரு கோல் செட் பண்ணி தான் இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே வந்திருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வந்துட்டு என்னோட சேனல் இன்ன வரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய். ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் அப்படிங்கிறது இந்த ஒரு மனிதனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃபையும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்கோங்க. தேங்க்யூ.